சேலம் குள்ளக்கவுண்டனூரில் கொலை மிரட்டல் குறித்து புகார் அளித்துவிட்டு திரும்பிய பெண்ணை வழிமறித்து அவரது கணவரும் மாமனாரும் சாலையில் வைத்து தாக்கும் அதிர்ச்சிகர காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. சேலம் கருப்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குள்ளக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த சத்யபிரியா என்பவர் தன் மீது கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு குறிப்பாக சேலம் மாநகர காவல் உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அப்பொழுது சத்யபிரியா மற்றும் அவரது சகோதரர் சுதர்சன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சத்யபிரியாவின் கணவர் வினோத்குமார் மற்றும் அவர் மாமனார் ராமன் ஆகிய இருவரும் சேர்ந்து சத்யபிரியா சென்ற வாகனத்தின் மீது காரை மோத முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது சுதர்சன் வாகனத்தை நிறுத்தி ஓரத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த போது குறிப்பாக வினோத்குமார் அவரது தந்தை ராமன் ஆகிய இருவரும் காரை விட்டு இறங்கி கடுமையாக தாக்கியுள்ளார்கள். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் காவல் நிலையத்திற்கு சென்று விட்டு வெளியே வந்த போது தாக்கியதாக அவர்களுக்கு அது தொடர்பான பதிவுகளை சத்யபிரியா சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். தற்போது இந்த தொடர்பான காட்சிகளை வைத்து சேலம் கருப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.